ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி ஸ்டார்டர் ரெசிபி போட்லி சமோசா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு கையிலே ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சதும் இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது சமோசாவோட ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 1/4 கப் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது பட்டாணி நல்லா வேகணும். அதுக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது பட்டாணிலாம் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மசாலாலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது மாவு நல்லா ஊறி இருக்குது. திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை பூரிக்கு தரட்டுற மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகிடுச்சுன்னா மாவு உள்ளே வேகாமல் போயிடும். இந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை 1 ஸ்பூன் சென்டரில் வச்சுடுங்க. வச்சுட்டு எல்லா ஓரத்துலேயும் தண்ணியை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். தடவிட்டு எல்லா ஓரத்துலேயும் நம்ம புடவைக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சுட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். மடிச்சுட்டு ஸ்டஃபிங்க்கு மேலே நம்ம கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். மேலே இருக்க இந்த இடத்த பூ மாதிரி லைட்டாக விரித்து விடுங்க. பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா சமோசாவும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் மேலே இருக்க மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போது ஸ்ப்ரிங் ஆனியனை சூடாக இருக்க எண்ணெயில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். டெக்கரேஷனுக்கு சுருக்கு பை மாதிரி அழகாக தெரியறதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியனை மிடில் ஒரு சின்னதாக ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கு பை சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.